Harry Potter and the Deathly Hallows Chapter 29 Part 2 The Lost Diadem. ஹாரியோட தழும்பு இப்போ பயங்கரமாக எரிஞ்சு வலிக்க ஆரம்பிச்சிருமா. அவன் கண்ணு முன்னாடி இருந்த ரூம் ஆஃப் ரெக்யர்மெண்ட் இப்போ அப்படியே வேனிஷ் ஆகி இப்போ அவன் ரொம்ப பாழடைஞ்சு போயிருக்கிற ஒரு வீட்டில் நின்றுட்டுருப்பான். அவனோட காலு கீழே இருந்த அந்த மோசமான ஃப்ளோர் போர்ட்ஸ்லாம் பிச்சு எரியப்பட்டிருக்குமா. அங்கே ஒரு கோல்டன் பாக்ஸ் இருக்கும், ஓப்பன் ஆயிருக்குமா, அது எம்டியாக இருக்கும். வால்டமோர்ட் படுங்கோவத்தில் பயங்கரமாக கத்துறது ஹாரியோட தலைக்குள்ளே நல்லா வைப்ரேட் ஆகிட்டுருக்கும். ரொம்ப எஃபோர்ட் போட்டு வால்டமோர்ட்டோட மைண்டுக்குள்ளேருந்து அவனை நல்லா திரும்ப இழுத்துட்டு இப்போ வெளியில் வருவானா. இப்போ அவன் ரூம் ஆஃப் ரெக்யர்மெண்ட்டில் நின்றுட்டுருப்பான். அவனோட முகத்தில் ஃபுல்லாக வேர்த்து கொட்டிகிட்டு இருக்கும். ரான் அவனை பிடிச்சிட்டு நின்றுட்டுருப்பான். நீ ஓகேவா இருக்கியா ஹாரி அப்படின்னு இப்போ நெவில் கேட்டுட்ருப்பானா. உட்காரியா, நீ டயர்டாக இருப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருப்பானா. இல்லை அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு அவன் வேகமாக திரும்பி ரானையும் ஹெர்மைனியும் பார்ப்பானா. அவன்கிட்ட இப்போ வால்டமோர்ட் அந்த விஷயத்த கண்டுபிடிச்சிட்டான், ஹார்க்ரக்ஸ் அங்கே இல்லைன்ற விஷயத்த கண்டுபிடிச்சிட்டான்றத பார்வையிலேயே சொல்ல ட்ரை பண்ணிட்டு இருப்பான். டைம் அவனுக்கு இப்போ ரொம்ப அங்கே ஃபாஸ்ட்டாக ஓடிட்டுருக்கு. வால்டமோர்ட் மட்டும் அடுத்து இங்கே ஹாக்வர்ட்ஸ்க்கு வர டிசைட் பண்ணிட்டான். அவ்வளோதான், இவங்களோட சான்ஸும் இப்போ மிஸ் ஆயிரும். நம்ம இங்கேருந்து கிளம்பணும் அப்படின்னு ஹாரி இப்போ அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து சொல்வானா. அவனோட எக்ஸ்ப்ரெஷன்லேயே தெரிஞ்சிருச்சு இவங்க ரெண்டு பேருக்கும் அங்கே என்ன நடந்திருக்குன்னு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் ஹாரி, பிளான் என்ன அப்படின்னு இப்போ சீமஸ் கேட்பானா. பிளானா அப்படின்னு ஹாரி கேட்பான். அவனோட தழும்பு ஸ்டில் ரொம்ப எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். ரொம்ப எஃபோர்ட் போட்டு வால்டமோர்ட்டோட மைண்டுக்குள்ளே போகாமல் அவனை கண்ட்ரோல் பண்ணிகிட்ருப்பான். இங்கே ஒரு விஷயம் பண்ண வேண்டியது இருக்குது. நானும் ஹெர்மைனியும் ரானும் அதை பண்ணிவிட்டு நாங்கள் இங்கேருந்து கிளம்பிடுவோம் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருப்பானா. இப்போ அங்கே இருக்கிறவங்க யாருமே சிரிக்கவோ எதுவுமே பண்ண மாட்டாங்க. நெவில் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக நின்றுட்டுருப்பான். நீ என்ன சொல்கிற, இங்கேருந்து கிளம்பிடுவீங்களா அப்படின்னு அவன் கேட்பானா. நாங்கள் ஒன்றும் இங்கே ஸ்டே பண்ணுறதுக்காக வரல நெவில் அப்படின்னு ஹாரி அவனோட தழும்பை நல்லா தேய்ச்சி விட்டுட்டே பேசிகிட்டு இருப்பான். இங்கே ஒரு முக்கியமான விஷயம் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருப்பானா. அது என்னது அப்படின்னு நெவில் கேட்பானா. என்னால் அதை உங்ககிட்ட சொல்ல முடியாது அப்படின்னு அவன் ஹாரி சொல்லிடுவான். இப்போ அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் குசு குசுன்னு ஏதோ பேசிகிட்டு இருப்பாங்க. நெவில் நல்லா அவனோட புருவத்தை சுழிச்சு வச்சுட்டு பார்த்துட்டு இருப்பான். ஏன் நீ எங்ககிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு அவன் கேட்பான். அந்த பேர் சொல்லக்கூடாது, அவனை எதிர்த்து சண்டை போடுறதுக்கான விஷயம் தானே பண்ண போகிறீங்க அப்படின்னு அவன் கேட்பானா. ஆமாம் அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ நாங்கள் உனக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு நெவில் சொல்லுவான். அங்கே இருக்கிற அந்த டம்பிள்டோர்ஸ் ஆர்மியில் இருக்கிற மிச்ச மெம்பர்ஸ் எல்லாருமே ரொம்ப ஈகராக இப்போ தலையாட்டிட்டு இருப்பாங்க ஆமான்ற மாதிரி. உங்களுக்கு இது புரியலை அப்படின்னு ஹாரி சொல்வானா. லாஸ்ட் ஃபியூ ஹார்ஸில் ஹாரி இதை எத்தனை தடவை சொன்னான்னு அவனுக்கே தெரியலை. எங்களால் அதை உங்ககிட்ட சொல்ல முடியாது, நாங்கள் அதை தனியாக தான் பண்ணணும் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருப்பானா. ஏன் அப்படின்னு நெவில் கேட்பான். ஏன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஹாரி இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஒரு மாதிரி டெஸ்பரேட்டாக பார்த்துட்ருப்பான். அவனோட தழும்பு வேற இன்னும் ரொம்ப எரிஞ்சிட்ருக்கும். டம்பிள்டோர் எங்கள் 3 பேர்த்துக்கு மட்டும்தான் அந்த வேலையை கொடுத்துட்டு போயிருக்காரு அப்படின்னு அவன் ரொம்ப கேர்ஃபுல்லாக சொல்லிட்டு இருப்பான். நாங்கள் அதை பற்றி யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, அதை நாங்கள் தான் பண்ணணும்னு அவர் நினச்சாரு, நாங்கள் 3 பேர் மட்டும்தான் அப்படின்னு ஹாரி சொல்வானா. நாங்களும் அவரோட ஆர்மியில் தானே இருக்கோம் அப்படின்னு நெவில் சொல்லிட்டு இருப்பான். டம்பிள்டோர்ஸ் ஆர்மி, நம்ம எல்லாருமே இதை சேர்ந்து தானே பண்ணோம். நீங்கள் வெளியில் எங்கேயோ சுற்றிட்டு இருந்த போது நாங்கள் தானே இங்கே எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நெவில் சொல்லிட்டு இருப்பானா. நாங்கள் ஒன்றும் சும்மா வெக்கேஷனுக்கு போகல நெவில் அப்படின்னு ரான் சொல்லிட்டு இருப்பானா. நான் ஒன்றும் அந்த மாதிரி சொல்லலை, ஆனால் எனக்கு சுத்தமாக புரியலை, நீங்கள் ஏன் எங்களை நம்பக்கூடாது அப்படின்னு நெவில் கேட்டுட்ருப்பான். இந்த ரூமில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் அவங்கள எதிர்த்து விடாமல் சண்டை போட்டுட்டு இருந்தனால தான் இப்போ இவங்க எல்லாருமே இந்த ரூமில் இருக்காங்க. ஏன்னா கேரோஸ் இவங்க எல்லாருமே வேட்டையாடிட்டு இருக்காங்க. இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே டம்பிள்டோருக்கு விசுவாசமாக இருக்கிறத ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. உனக்கும் விசுவாசமாக இருக்காங்க ஹாரி அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருப்பானா. இங்கே பாரு அப்படின்னு ஹாரி இப்போ ஸ்டார்ட் பண்ணுவானா. அவன் இப்போ என்ன பேச போகிறான்னு அவனுக்கே தெரியல. ஆனால் இப்போ அவனுக்கு அது முக்கியம் இல்லை. பட் அப்போ கரெக்டாக அதே நேரத்தில் அந்த டனல் டோர் இருக்கும்ல, அது இப்போ ஓப்பன் ஆகும். எங்களுக்கு உன்னோட மெசேஜ் வந்துருச்சு நெவில். ஹலோ E3, நீங்கள் 3 பேரும் இங்கே தான் இருப்பீங்கன்னு நான் நினச்சேன் அப்படின்னு ஒரு வாய்ஸ் வருமா. என்னன்னு பார்த்தா லூனாவும் டீனும் அங்கே வந்திருப்பாங்க. சீமஸ் பயங்கரமாக சந்தோஷத்தில் கத்திட்டு வேகமாக ஓடி வந்து அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டை நல்லா டைட்டாக கட்டி பிடிச்சிப்பான். நம்ம முன்னாடி இருந்தே பார்த்துருக்கோம், சீமஸும் டீனும் தான் ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. இப்போ எப்படி ஹாரியும் ரானும் இருக்காங்களோ அது மாதிரி தான் அவங்க 2 பேரும் இருப்பாங்க. இவ்வளோ நாளாக அவனோட ஃப்ரெண்டை பார்க்காம, அதுவும் டீன் அவனோட உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கு வெளியில் மறைஞ்சு ஓடிக்கிட்டு இருந்தான். அப்புறம் டெத் ஈட்டர்ஸ்கிட்டையும் ஸ்நாச்சர்ஸ்கிட்டையும் மாட்டிக்கிட்டான். இதெல்லாம் சீமஸ்க்கு எவ்வளோ பயமாக இருந்திருக்கும். அதான் அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டை பார்த்த உடனே வேகமாக ஓடி வந்து நல்லா டைட்டாக ஹக் பண்ணிப்பான். ஹாய் எவ்ரிவன் அப்படின்னு லூனா அங்கே நல்லா ஹாப்பியாக சொல்லிட்டு இருக்கோம். ஓ, இங்கே வந்தது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு அது சொல்லிட்டு இருக்குமா. லூனா
நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, நீ எப்படி இங்க அப்படின்னு ஹாரி வாயை திறந்துட்டு இருப்பானா. நான் தான் அவளுக்கு மெசேஜ் அனுப்புனேன் அப்படின்னு நெவில் அவனோட கையில இருந்த அந்த ஃபேக் கேலியோனை தூக்கி காமிச்சிட்டு இருப்பான். நீங்க இங்க திரும்ப வந்தீங்கன்னா லூனா கிட்டையும் ஜின்னி கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ணுவேன்னு நான் அவங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருப்பான். நீங்க இங்க திரும்ப வந்தீங்கன்னா கண்டிப்பா அது புரட்சிக்காக தான்னு நாங்க எல்லாருமே நினைச்சிருந்தோம். ஸ்னேப்பையும் கேரோஸையும் இங்க இருந்து தூக்கிடணும்னு அப்படின்னு நெவில் சொல்லிட்டு இருப்பானா. அஃப்கோர்ஸ் நம்ம அதை தான் இங்க பண்ண போறோம் அப்படின்னு லூனா ரொம்ப பிரைட்டா சொல்லிட்டு, அப்படிதானே ஹாரி, நம்ம அவங்கள எதிர்த்து ஃபைட் பண்ணி அவங்கள ஹாக்வர்ட்ஸ்ல இருந்து துரத்த போறோம் தானே அப்படின்னு அது கேட்குமா. ஹாரிக்கு இப்போ பேனிக் ஆக ஆரம்பிச்சிடும். இங்க பாருங்க, நாங்க அதுக்காக இங்க திரும்ப வரல, நாங்க வேற ஒரு விஷயம் இங்க பண்ணி ஆகணும் அண்ட் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருப்பானா. நீ எங்களை அப்படியே இந்த மெஸ்ல விட்டுட்டு கிளம்ப போறியா அப்படின்னு இப்ப மைக்கேல் கார்னர் கேட்டுட்டு இருப்பானா. இல்ல அப்படின்னு ரான் சொல்லிட்டு இருப்பான். நாங்க பண்ண போறது கடைசியா அவங்க எல்லாத்துக்குமே பெனிஃபிட்டா தான் இருக்கும், இது எல்லாமே அந்த பேர் சொல்லக்கூடாது அவனை ஒழிக்கிறதுக்காக தான் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருப்பானா. அப்போ நாங்களும் ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு நெவில் கோவமா இப்ப சொல்லிட்டு இருப்பான். நாங்களும் இதுல ஒரு பகுதியா இருக்கணும் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருப்பானா. இப்போ பின்னாடி இருந்து இன்னும் கொஞ்சம் சத்தம் வந்துட்டு இருக்குமா. என்னன்னு ஹாரி திரும்பி பார்ப்பான். பார்த்தா அவனோட இதயமே இப்போ ஃபெயில் ஆயிரும். ஜின்னி அந்த செவர்ல இருந்த அந்த ஓட்டையில இருந்து வெளியில வந்துட்டு இருக்குமா. பின்னாடியே ஃப்ரெட்டு, ஜார்ஜ், லீ ஜார்டன் இவங்களும் வந்துட்டு இருப்பாங்க. ஜின்னி ஹாரியை பார்த்து அவ்வளோ அழகா அவ்வளோ ரேடியண்ட்டாக ஸ்மைல் பண்ணுமா. ஹாரி இதெல்லாம் மறந்தே போயிட்டான். இல்லைனா இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம இதை ஃபுல்லாக அப்ரிஷியேட்டே பண்ணது இல்லையா அப்படின்னு தான் அவனுக்கு தோணும். ஏன்னா ஜின்னி இப்போ பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் அவன் கண்ணுக்கு. ஆனால் அவனுக்கு இப்போ இங்கே ஜின்னியை பார்த்ததுல சுத்தமாக விருப்பமே இல்லை. இப்போ ஏன் இவன் இங்கே வந்தா அப்படின்னு தான் ஹாரிக்கு தோணும். அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே இவங்கள பார்த்த உடனே பயங்கரமாக சந்தோஷமாக கத்தி நல்லா கிளாப் பண்ணிட்டு இருப்பாங்களா. ஆபர்ஃபோர்த் இப்போலாம் ரொம்பவே இரிட்டேட் ஆகுறாரு அப்படின்னு ஃப்ரெட் அவங்களெல்லாம் பார்த்து கை காமிச்சு சொல்லிக்கிட்டு இருப்பான். அவர் கொஞ்ச நேரமாவது தூங்கணும்னு நினைக்கிறாரு பாவம். ஆனால் அவரோட பார் இப்போ ரயில்வே ஸ்டேஷனாக மாறிடுச்சு அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருப்பானா. இப்போ ஃப்ரெட் அங்கே கிப்புன்ற வார்த்தையை யூஸ் பண்ணுவான். ஹி வாண்ட்ஸ் அ கிப் அப்படின்வா. கிப்புனா தூங்குறது, ஸ்லீப்பிங் ஆர் நாப்பிங் அந்த மாதிரி. பிரிட்டிஷ் இங்கிலீஷில் இந்த ஸ்லாங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க கிப்புன்னு. இப்போ ஹாரியோட வாய் ஆணும் ஓப்பன் ஆயிரும். என்னன்னு பார்த்தா லீ ஜார்டனுக்கு பின்னாடியே இப்போ சோ சாங்கும் அங்கே வந்துட்டு இருக்கும், ஹாரியோட ஓல்டு கேர்ள் ஃப்ரெண்டு. ஹாரியை பார்த்து அது நல்லா ஸ்மைல் பண்ணிட்டு எனக்கும் மெசேஜ் வந்துச்சு அப்படின்னு அதோட ஃபேக் கேலியோன்னு தூக்கி காமிச்சிட்டு அங்கே இருக்கிற மைக்கேல் கார்னருக்கு பக்கத்தில் போய் உக்காந்துக்கும். நிறைய பேருக்கு இந்த டவுட் முன்னாடியிலேருந்தே இருந்துட்டு இருந்துச்சு. எப்போ இருந்துன்னா நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஹாரியை விட 1 இயர் மூத்த பொண்ணு. அவளுக்கு லாஸ்ட் இயரோடைய ஹாக்வர்ட்ஸில் கம்ப்ளீட்டாக எஜுகேஷன் முடிஞ்சிருச்சு. அவள் லாஸ்ட் இயரே கிளம்பிட்டா ஸ்கூலில் இருந்து அப்படின்னு. அப்போ எல்லாருமே கேட்டுட்டு இருந்தீங்க. ஆனால் டெத்லி ஹாலோஸ் மூவியில் இந்த சீன்ஸ்லலாம் இருக்குமே ஹாக்வர்ட்ஸில் அப்படின்னு அப்போவே நான் சொல்லியிருப்பேன். கூடிய சீக்கிரமே உங்களுக்கு தெரிய வரும்னு. ஸோ இப்படி தான் இவங்க எல்லாருமே திரும்ப ஹாக்வர்ட்ஸ்க்கு வருவாங்க. ஜின்னி அவங்க கூட்டிகிட்டு போனாங்களே அந்த ஈஸ்டருக்கு அப்புறம், அப்போவுமே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஜின்னி இந்த சீன்ஸ்லலாம் ஸ்கூலில் இருக்குமே, லூனாவும் இருக்குமே அப்படின்னு. ஸோ இப்படி தான் இவங்க எல்லாருமே திரும்ப இங்கே வருவாங்க. ஆர்டர் ஆஃப் த ஃபீனிக்ஸ் மூவியில் டம்பிள்டோர் ஆர்மியில் இருந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேயுமே அந்த ஃபேக் கேலியான் இருக்கும். அப்படி தான் அவங்க ஒருத்தர்கிட்ட மெசேஜஸ் பாஸ் பண்ணிப்பாங்க அடுத்த மீட்டிங் எப்போ நடக்க போகுதுன்னு. ஹெர்மாயினி தான் அந்த ஃபேக் கேலியானை பண்ணி கொடுத்துருக்கோம். இதெல்லாம் உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இவங்க எல்லாருக்கிட்டையுமே அந்த ஃபேக் கேலியான் இருக்கும்ல. கிட்ட இருக்கும், ஜின்னி கிட்ட இருக்கும், ஜார்ஜ், ஃப்ரெட்டு, லீ இவங்க எல்லாருக்கிட்டையுமே அந்த ஃபேக் கேலியான் இருக்கும். அதை வச்சு தான் நெவில் அவங்களுக்கு வந்து மெசேஜ் அனுப்பிச்சிருப்பான். பிகாஸ் இங்கே எல்லாமே இப்போ ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆயிடுச்சு. ஹாக்வர்ட்ஸ் உள்ளே இருக்கிறவங்க வெளியில் இருக்கிறவங்களுக்கு எந்த மாதிரியும் அவங்களுக்கு மெசேஜ் அனுப்பவே முடியாது, லெட்டர்லாம் போடவே முடியாது. எல்லாமே இப்போ கண்காணிக்கிறாங்க. அதனால தான் அவங்க அந்த ஃபேக் கேலியான்ஸை வச்சு மெசேஜ் பாஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. நெவில் கூட சொல்வான்ல, கேரோஸ்க்கு இதனால பைத்தியமே பிடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு, நாங்கள் எப்படி ஒருத்தர்கிட்ட கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கோன்னு தெரியாமல். ஆனால் இதை எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறது நெவில் தான். ஏன்னா இப்போ இவங்க 3 பேருமே ஸ்கூலில் இல்லை. சுத்தமாக இவங்களுக்கு வெளியில் என்ன நடக்குதுன்னு ஒரு துளி கூட எதுவுமே தெரியாது. நெவில் இவ்வளோ நாளாக ஸ்கூலில் ஜின்னி அண்ட் லூனா கூட சேர்ந்து தான் டம்பிள்டோர்ஸ் ஆர்மிக்கு திரும்ப ஸ்டூடெண்ட்ஸை ரெக்ரூட் பண்ணுறது, அப்புறம் இந்த ஃபேக் கேலியான் வச்சு மெசேஜஸ் பாஸ் பண்ணுறது, இது எல்லாமே பண்ணிட்டு இருப்பான். இப்போ அவங்க 2 பேரும் இந்த ஸ்கூல்ல இருந்து போகிற மாதிரி சுச்சுவேஷன் வந்தனால நெவில் ஒத்தால அதெல்லாம் பண்ணிட்டு இருப்பான் ஸ்கூலில். ஸோ பிளான் என்ன ஹாரி அப்படின்னு ஜார்ஜ் இப்போ கேட்பானா. எதுவுமே இல்லை அப்படின்னு ஹாரி சொல்வானா. அவனுக்கு ரொம்ப அங்கே ஷாக்கிங்காக இருக்கும். இவங்க எல்லாரும் இப்போ சடனாக இங்கே வந்தனால என்ன பேசனே அவனுக்கு தெரியாது. அவனோட தழும்பு வேற பயங்கரமாக அங்கே இன்னும் எரிஞ்சுட்டே இருக்கும். ஸோ ஃப்ளோவில் என்னெல்லாம் வருதோ அதெல்லாம் நம்ம பண்ண போகிறோம் அப்படி தானே, எனக்கு இதுதான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கூட அப்படின்னு ஃப்ரெட்டு சொல்லிட்டு இருப்பானா. நீ இதை ஸ்டாப் பண்ணணும் நெவில் அப்படின்னு ஹாரி இப்போ நெவிலை பார்த்து சொல்லிட்டு இருப்பான். நீ எதுக்காக இவங்க எல்லாரையும் திரும்ப இங்கே கூப்பிட்ட, இதெல்லாம் முட்டாள்தனமாக இருக்குது அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருப்பானா.
நாம் இங்கே ஃபைட் பண்ணிட்டு தானே இருக்கோம் அப்படின்னு இப்போ டீன் கேட்டுட்டு இருப்பான் அவனோட ஃபேக் கேலியனை தூக்கி காமிச்சு. எங்களுக்கு வந்த மெசேஜில் ஹாரி திரும்ப இங்கே வந்துட்டா நம்ம ஃபைட் பண்ண போகிறோம் தான் இருந்தது. அண்ட் நான் ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு வேண்டை ரெடி பண்ணணும் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருப்பானா. உன்கிட்ட மந்திரக்கோள் இல்லையா அப்படின்னு இப்போ சீமஸ் ஆரம்பிப்பானா. ரான் இப்போ சடனாக ஹாரியை திரும்பி பார்ப்பான். ஏன் அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு அவன் கேட்பானா. என்னது அப்படின்னு ஹாரி கேட்பானா. அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு ரான் இப்போ அவனோட வாய்ஸை ரொம்ப கம்மியாக வச்சுட்டு பேசுவான். ஸோ தட் ஹாரி அண்ட் ஹெர்மாயினிக்கு மட்டும் கேட்குற மாதிரி. அது நமக்கு எங்கே இருக்குன்னு தெரியாது, நம்ம அதை சீக்கிரமாக கண்டுபிடிக்கணும். அவங்கக்கிட்ட அது ஒரு ஹார்க்ரக்ஸ்ன்ற விஷயத்த சொல்லணுன்ற அவசியம் இல்லைல்ல அப்படின்னு ரான் சொல்லிட்டு இருப்பானா. ரான் சொல்கிறது கரெக்ட் தான் நானும் நினைக்கிறேன் அப்படின்னு ஹெர்மாயினியும் இப்போ ரொம்ப குசுன்னு சொல்லிட்டு இருக்கோம். நம்ம எதை தேடுறோம் நமக்கே தெரியாது அது என்ன பொருள்னு. நீ எல்லாத்தையுமே தனியாக பண்ணணுன்ற அவசியம் இல்லை ஹாரி அப்படின்னு அது சொல்லிட்டு இருக்குமா. ஹாரி வேகமாக இப்போ யோசிச்சுட்டு இருப்பானா. அவனோட தழும்பு வேற பயங்கரமாக எரிஞ்சிட்டே இருக்கும். உன்னோட தலை திரும்பவும் பாதியாக வெடிக்க போகுதுன்னு அது மிரட்டுற மாதிரி இருக்கும். ரான் அண்ட் ஹெர்மாயினியை தவிர இந்த ஹார்க்ரக்ஸஸ் பற்றி வேற யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு டம்பிள்டோர் இவனுக்கு வார்ன் பண்ணியிருக்காரு. ரகசியங்கள் பொய்கள் இப்படி தான் நாங்கள் வளர்ந்தோம். அண்ட் ஆல்பஸ் அவனுக்குலாம் இது ரொம்ப நேச்சுரலாக வரும் அப்படின்னு ஆபர்ஃபோர்த் இப்போ சொன்னதெல்லாம் அவனுக்கு ஞாபகம் வந்துட்டு இருக்கோம். நம்மளும் அப்படியே டம்பிள்டோர் மாதிரியே மாறிட்டு வந்துட்டு இருக்கோமா. ரகசியங்களெல்லாம் நம்மளோட செஸ்ட் பக்கத்தில் டைட்டாக பிடிச்சிட்டு யாரையும் நம்புறதுக்கு பயந்துட்டு. ஆனால் டம்பிள்டோர் ஸ்னேப்பை நம்பினாரே அது அவரை எங்கே கொண்டு போய் விட்டுச்சு. ஹாக்வர்ட்ஸில் இருக்கிற ஹையஸ்ட் டவரில் அவர்னாலே கொலை பண்ணப்பட்டார் அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஆல்ரைட் அப்படின்னு இப்போ ரான் அண்ட் ஹெர்மாயினியை பார்த்து ரொம்ப குவைட்டாக சொல்லிட்டு ஓகே அப்படின்னு இப்போ அவன் அந்த ரூமில் இருக்கிறவங்க எல்லாரும் பார்த்து கத்திட்டு இருப்பான். அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இந்த ஜார்ஜும் ஃப்ரெட்டும் ஏதோ ஜோக்கை சொல்லி சிரிக்க வச்சுட்டு இருப்பானுங்களா. அவனுங்களும் இப்போ எல்லாருமே சைலண்ட் ஆகி எல்லாருமே ரொம்ப அலர்ட்டாக ஆக ஆரம்பிச்சிருவாங்க. எக்ஸைட்டடாகவும் இருப்பாங்க. இப்போ ஹாரி கூப்பிட்ட உடனே நாங்கள் ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கணும். அது அந்த பேர் சொல்லக்கூடாது அவனை தோக்கடிக்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். அது இங்கே ஹாக்வர்ட்ஸில் தான் இருக்குது. ஆனால் அது எங்கே இருக்குன்னு எங்களுக்கு தெரியல. அது ராவன்க்ளாவுக்கு சொந்தமாகவும் இருந்திருக்கலாம். நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதில் பெருசாக ஈகிள் மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு அங்கே இருக்கிற லிட்டில் குரூப் ஆஃப் ராவன்க்ளா ஸ்டூடெண்ட்ஸை ரொம்ப ஹோப்ஃபுல்லாக பார்த்துட்டு இருப்பானா. பத்மா, மைக்கேல், டெர்ரி, சோ இவங்க எல்லாருமே ராவன்க்ளா ஸ்டூடெண்ட்ஸ் தானே. அவங்க எல்லாரும் அங்கே தானே நின்றுட்டுருப்பாங்க. ஆனால் அங்கே லூனா தான் இப்போ ஆன்சர் பண்ணும். வெல் அவங்களோட தொலைஞ்சு போன டயடம் இருக்குது. நான் அதை பற்றி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். உனக்கு ஞாபகம் இருக்கா ஹாரி? ராவன்க்ளாவோட தொலைஞ்சு போன டயடம் அப்பா கூட அதை டூப்ளிகேட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காருன்னு சொன்னேன்ல அப்படின்னு லூனா சொல்லுமா. ஆனால் அதுதான் தொலைஞ்சு போன டயடம்ல அப்படின்னு மைக்கேல் கார்னர் அவனோட கண்களை ரோல் பண்ணிட்டே சொல்லிட்டு இருப்பான். அது தொலைஞ்சு போயிடுச்சு லூனா, அதனால தான் அது பேரே தொலைஞ்சு போன டயடம் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருப்பானா. அது எப்போ தொலைஞ்சு போச்சு அப்படின்னு ஹாரி இப்போ கேட்பானா. பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி அப்படின்னு சோ இப்போ சொல்லுமா. ஹாரியோட இதயமே இப்போ நொறுங்கிரும். ராவன்க்ளா கூட சேர்ந்தே அந்த டயடமும் மறைஞ்சிருச்சுன்னு ப்ரொஃபஸர் ஃப்ளிட்விக் எங்ககிட்ட சொல்லியிருக்காரு. அதாவது ரொவனா ராவன்க்ளா கூட சேர்ந்தே ராவன்க்ளா ஹவுஸோட ஹெட் இருக்காங்களா, ஃபவுண்டர் இருக்காங்களா, அவங்க கூட சேர்ந்தே அந்த டயடமும் மறைஞ்சிருச்சு அப்படின்னு ப்ரொஃபஸர் ஃப்ளிட்விக் இவங்களுக்கு சொல்லியிருக்காரு. நிறைய பேர் அதை தேடி இருக்காங்க. ஆனால் அவங்க யாருனாலுமே அதோட ட்ரேஸை கூட கண்டுபிடிக்க முடியலையா அப்படிதானே அப்படின்னு சொல்லிட்டு சோ இப்போ அதோட ஃபெல்லோ ராவன்க்ளா ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து கேட்குமா. அவங்களும் ஆமான்ற மாதிரி தலையாட்டிட்டு இருப்பாங்க. சாரி, ஆனால் ஃபஸ்ட்டு டயடம்னா என்ன அப்படின்னு ரான் கேட்பானா. அது ஒரு மாதிரி க்ரௌன் அப்படின்னு டெர்ரி பூட் இப்போ சொல்லுவான். ராவன்க்ளாவோட அந்த டயடம்ல மேஜிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருந்திருக்கு. அதை தலையில் மாட்டினாங்கன்னா அவங்களோட விஸ்டம் அறிவு கூர்மையெல்லாம் ரொம்பவே என்ஹான்ஸ் ஆகுமா அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருப்பானா. ஆமாம், அப்பா கூட விராக்ஸ்பூட் சைஃபன்ஸ் அப்படின்னு லூனா இப்போ பேச ஆரம்பிக்குமா. ஹாரி லூனாவை கட்ட கிராஸ் பண்ணி பேச ஆரம்பிச்சிருவான். அண்ட் நீங்கள் யாருமே அந்த மாதிரி இருக்கிற எதையுமே பார்த்ததே இல்லையா இங்கே அப்படின்னு அவன் கேட்பானா. அவங்க எல்லாருமே இல்லைன்ற மாதிரி தலையாட்டுவாங்களா. ஹாரி அப்படியே திரும்பி ரானையும் ஹெர்மாயினையும் பார்ப்பான். அவங்களும் ரொம்ப டிசப்பாயிண்டடாக தான் நின்றுட்டு இருப்பாங்க ஹாரி மாதிரியே. எப்பயோ தொலைஞ்சு போன ஒரு ஆப்ஜெக்ட், ட்ரேஸே பண்ண முடியாத ஆப்ஜெக்ட் கோட்டையில் மறைஞ்சிருக்கிற ஹார்க்ரக்ஸாக எப்படி ஆக முடியும் அப்படின்னு தான் அவன் யோசிப்பான். இப்போ அவன் புது கொஸ்டின் கேட்கறதுக்கு முன்னாடியே சோ இப்போ பேசும். உனக்கு அந்த டயடம் எப்படி இருக்குன்னு பார்க்கணுன்னா நான் வேணா உன்னை எங்களோட காமன் ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் காமிக்கவா ஹாரி? ராவன்க்ளாவோட சிலையில் அவங்க அதை தலையில் போட்டிருப்பாங்க அப்படின்னு சோ சொல்லுமா. ஹாரியோட தழும்பு இன்னும் அவனுக்கு பயங்கரமாக எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஃபார் அ மொமெண்ட் அவன் முன்னாடி இருக்கிற அந்த ரூம் ஆஃப் ரெக்யர்மெண்ட் அப்படியே வேனிஷ் ஆகுமா. வால்டமோர்ட் அவனோட ஷோல்டரில் அந்த மிகப்பெரிய பாம்பை நல்லா சுற்றிட்டு இப்போ பறந்துட்டு இருப்பான். அவன் அந்த அண்டர் கிரவுண்டு லேக்குக்கு போகிறானா இல்லை இந்த கோட்டைக்கு வரானான்னு ஹாரிக்கு சுத்தமாக தெரில. பட் எய்தர்வே இவங்களுக்கு இப்போ சுத்தமாக டைமே இல்லை. அவன் இப்போ மூவ் ஆக ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு ரான் அண்ட் ஹெர்மாயினிக்கிட்ட அவன் ரொம்ப குவைட்டாக சொல்லுவானா. அவன் இப்போ திரும்பி சோவை லைட்டாக பார்த்துட்டு தென் ரான் அண்ட் ஹெர்மாயினியை பார்த்துட்டு லிசன், அது பெரிய லீடாக இருக்காதுன்னு எனக்கு தெரியும்.
ஆனால் நான் போய் அந்த சிலையை பார்க்கணும். அட்லீஸ்ட் அந்த டயடம் அது எப்படி இருக்குன்னாவது நான் பார்க்கணும். எனக்காக இங்கே வெயிட் பண்ணுங்க அண்ட் அந்த இன்னொன்று சேஃபாக வச்சுருங்க அப்படின்னு அவன் சொல்லுவானா. ஏன்னா ஹஃபில் பஃபோட அந்த கப்பு இவங்க கிட்ட தானே இப்போ இருக்கு. சோ இப்போ எந்திரிக்குமா. பட் ஜின்னி அங்கே ரொம்ப கோவமா, இல்லை லூனா நீ ஹாரியை கூட்டிகிட்டு போ, நீ கூட்டிகிட்டு போவே தானே லூனா அப்படின்னு அது சொல்லுமா. ஓ எஸ் கண்டிப்பாக அப்படின்னு லூனா ரொம்ப ஹாப்பியாக சொல்லுமா. சோ ஒரு மாதிரி டிசப்பாயிண்ட் ஆகி உட்காந்துரும். நம்ம எப்படி இங்கேருந்து வெளியில் போகிறது அப்படின்னு ஹாரி நெவில் கிட்ட இப்போ கேட்பானா. இந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹாரியும் லூனாவையும் அந்த ரூமோட ஒரு கார்னருக்கு கூட்டிகிட்டு போவானா. அங்கே ஒரு சின்ன கபோர்ட் மாதிரி இருக்கும். அதை ஓப்பன் பண்ணால் கீழே இறங்குற மாதிரி ஒரு படிக்கட்டு இருக்கும். அவங்க இந்த ரூமை கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துல இது அப்பியர் ஆகும். ஒரே பிரச்சனை என்னன்னா இந்த ரூமை விட்டு வெளியில் போகும்போது நாம் எந்த இடத்துல போய் இறங்க போகிறோம் நமக்கே தெரியாது அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருப்பான். கேர்ஃபுல்லாக ஹாரி, எல்லா நைட்டும் அவங்க காரிடோர்ஸை பேட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருப்பானா. நோ ப்ராப்ளம், உன்னை நான் சீக்கிரமாக பார்க்குறேன் அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு அவனும் லூனாவும் சேர்ந்து அந்த படிக்கட்டில் இறங்கி கீழே போயிடுவாங்க. அந்த படிக்கட் ரொம்ப நீளமாக போயிட்டே இருக்கும். 2 பக்கமும் செவரில் விளக்கு பொருத்தி வச்சுருப்பாங்க. அன்எக்ஸ்பெக்டடாக இருக்கிற பிளேசஸ்லலாம் கார்னரில் திரும்புகிற மாதிரி இருக்கும். இப்போ அவங்க முன்னாடி சாலிடாக இருக்கிற வால் மட்டும்தான், செவரு மட்டும்தான் இருக்குமா. இதுக்குள்ளே வா அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு அவனோட இன்விசிபிலிட்டி க்ளோக்கை வெளியில் எடுத்து அவங்க 2 பேர் மேலேயும் போட்டுப்பானா. அந்த செவரை அவன் லைட்டாக புஷ் பண்ணுவானா. அவன் டச் பண்ண உடனே அந்த செவரை அப்படியே மெல்ட் ஆயிருமா. இவங்க 2 பேரும் வெளியில போயிருவாங்க. ஹாரி திரும்பி பார்ப்பான். பார்த்தா அந்த செவர் இப்ப அப்படியே ரீசீல் ஆயிரும். அவங்க 2 பேரும் இப்போ இருட்டான காரிடோர்ல நின்றுட்டு இருப்பாங்க. ஹாரி நல்லா லூனாவை பக்கத்துல இழுத்து வச்சுட்டு அவனோட பவுச்ல மரோடர்ஸ் மேப் இருக்கும்ல அதை வெளியில எடுத்து அதை நல்லா ஓபன் பண்ணிட்டு ஊத்து பார்த்துட்டு இருப்பானா. அதில் அவன் நல்லா சர்ச் பண்ணிட்டு இருப்பான். ஒரு வழியா அவனோட பேரும் லூனாவோட பேரும் இருக்கிற இடத்த பார்த்துருவான். நம்ம இப்போ 5th ஃப்ளோர்ல இருக்கோம் அப்படின்னு அவன் குசு குசுன்னு சொல்லிட்டு இருப்பானா. ஃபில்ச் இருக்கார்ல, அவர் இவங்க இருக்கிற காரிடோருக்கு இன்னொன்று ஒரு பக்கமாக இருக்க காரிடோரில் நடந்து போயிட்டுருப்பாரு. வா இந்த பக்கமாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாரி லூனாவை கூட்டிகிட்டு போயிட்டுருப்பானா. அவங்க 2 பேரும் அந்த இருட்டான காரிடோரில் நடந்து போயிட்டுருப்பாங்க. இது வரைக்கும் ஹாரி எவ்வளவோ தடவை நைட்டு கோட்டையில் சுற்றிருக்கான். ஆனால் இந்த அளவுக்கு அவனுக்கு ஹார்ட் பீட் ரைஸ் ஆனது கிடையாது. ஹாரியும் லூனாவும் அந்த மரோடர்ஸ் மேப்பை செக் பண்ணிகிட்டே போயிட்டுருப்பாங்க. அந்த நிலா வெளிச்சத்தில், அப்புறம் அங்கங்கே விளக்கு பொருத்தி வச்சுருப்பாங்களே அந்த வெளிச்சத்தில் அப்பப்போ அந்த மரோடர்ஸ் மேப்பை செக் பண்ணிகிட்டே போயிட்டுருப்பாங்க. இவங்களை கிராஸ் பண்ணி ஒரு கோஸ்ட் எல்லாம் போயிட்டு இருக்கும். அதுக்கு வழி விட்டுட்டு ரொம்ப அமைதியா நின்றுட்டு இருப்பாங்க. ஹாரிக்கு ரொம்பவே பயமா இருந்தது. எங்க இருந்தாவது யாராவது வந்துட போறாங்களோ. முக்கியமா அவனுக்கு இருக்கிற மிகப்பெரிய பயமே பீவ்ஸ் தான். அவனோட காதை நல்லா கிளியரா வச்சுட்டு பீவ்ஸ் வர சத்தம் எது கேக்குதா அப்படின்னு ரொம்ப கவனமா லிசன் பண்ணிட்டே நடந்து போயிட்டு இருப்பான். ஏன்னா அவன்கிட்ட மாட்டினானுங்கன்னா, பீவ்ஸ் கிட்ட மாட்டினானுங்கன்னா அவ்வளோதான், அது சும்மாவே அடங்கவே அடங்காது. ஸோ இவனுக்கு ரொம்பவே பயமா இருக்கும். இந்த பக்கம் வா ஹாரி அப்படின்னு லூனா அமைதியாக சொல்லிட்டு ஹாரியோட ஸ்லீவை பிடிச்சி அங்கே ஒரு ஸ்பைரல் ஸ்டேர் கேஸ் இருக்குமா அந்த பக்கமாக இழுத்துட்டு போயிட்டு இருக்கும். அவங்க 2 பேரும் இன்விசிபிலிட்டி க்ளோக்கை போட்டுட்டு ரொம்ப டைட்டாக ஏறிட்டு இருப்பாங்க. அது சுற்றி சுற்றி மேலே போயிட்டு இருக்கும். ஹாரி இது வரைக்கும் இந்த பக்கம் வந்ததே கிடையாது. அட்லாஸ்ட் அவங்க ஒரு டோரை ரீச் பண்ணுவாங்களா. அதுக்கு ஒரு ஹேண்டிலும் இருக்காது, எந்த ஒரு கீ ஹோலும் இருக்காது. ரொம்ப வயசாகி போயிருக்கிற உட்டன் டோர் தான் அங்கே இருக்கும். பிளெயினாக தான் இருக்கும். அங்கே ஒரு பிரான்ஸ் நாக்கர் மட்டும் இருக்கும் ஈகிள் ஷேப்பில். லூனா அதோட கையை வெளியில் நீட்டி அந்த நாக்கரை ஒரே ஒரு தடவை நாக் பண்ணுமா. அங்கே அவ்வளோ சைலண்ட்டாக இருக்குமா. ஸோ அந்த ஒரு தடவை நாக் பண்ண சத்தமே ஹாரிக்கு அப்படியே கேனான் பிளாஸ்ட் ஆன மாதிரி இருக்கும். அடுத்த செகண்டே அந்த ஈகிளோட பீக் ஓப்பன் ஆயிருமா, வாய் ஓப்பன் ஆயிரும். ஆனால் பறவை பேசுகிற மாதிரி இல்லாமல் ஒரு சாஃப்டான மியூசிக்கல் வாய்ஸ் அதுலேருந்து வந்துட்டு இருக்கும். யார் ஃபஸ்ட்டு வந்தா, ஃபீனிக்ஸா இல்லைன்னா நெருப்பா அப்படின்னு அது கேட்கும். நீ என்ன நினைக்கிற ஹாரி அப்படின்னு லூனா இப்போ ரொம்ப தாட்ஃபுல்லாக ஹாரியை பார்த்துட்டு கேட்டுட்டு இருக்குமா. என்னது இங்கே பாஸ்வேர்டு கிடையாதா அப்படின்னு ஹாரி கேட்பானா. ஓ இல்லை, அது கேட்குற கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு லூனா சொல்லுமா. நம்ம தப்பாக சொன்னால் என்ன பண்ணுறது அப்படின்னு ஹாரி கேட்பானா. வெல், யாராவது சரியாக சொல்கிற வரைக்கும் நம்ம இங்கே வெயிட் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு லூனா சொல்லிட்டு இருக்குமா. அப்போ தானே நம்ம லேர்ன் பண்ணுவோம் யூசி அப்படின்னு அது சொல்லுமா. ஆமாம், ஆனால் இங்கே பிரச்சனை என்னென்னா நம்ம யாராவது இங்கே வர வரைக்கும்லாம் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது, நமக்கு அதுக்கு டைம் இல்லை லூனா அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருப்பானா. நீ சொல்கிறது எனக்கு புரியுது அப்படின்னு லூனா இப்போ ரொம்ப சீரியஸாக சொல்லும். வெல் தென் அதுக்கு ஆன்சர் என்னன்னா அந்த சர்க்கிளுக்கு எந்த ஒரு பிகினிங்கும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு லூனா சொல்லுமா. வெல் ரீசன்ட் அப்படின்னு அந்த வாய்ஸ் இப்போ சொல்லிட்டு அந்த டோர் இப்போது ஓப்பன் ஆயிரும். உங்களுக்கு புரியுதா, அந்த டோர் என்ன கேள்வி கேட்டுச்சுன்னா, இந்த கோழியிலேருந்து முட்டை வந்துச்சா, முட்டையிலேருந்து கோழி வந்துச்சா அப்படின்னு கேட்பாங்களா. அது மாதிரி ஃபீனிக்ஸ் ஃபஸ்ட்டு வந்துச்சா இல்லைனா நெருப்பு ஃபஸ்ட்டு வந்துச்சான்னு கேட்டுச்சு. அதுதான் லூனா சொல்லும், அந்த சர்க்கிளுக்கு எந்த ஒரு பிகினிங்கும் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே வெல் ரீசன்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு அது டோர் ஓப்பன் ஆயிரும்.
இது வரைக்கும் நம்ம கிரிஃபண்டோர் காமன் ரூம் எப்படி இருக்குன்னு பார்த்துருக்கோம், ஸ்லிதரின் காமன் ரூமை பார்த்துருக்கோம். செகண்ட் இயர் படிக்கும்போது ஹாரி அங்கே போனான்ல. அப்புறம் ஹஃபில் பஃப் காமன் ரூம்குள்ளே ஹாரி போனது கிடையாது. ஆனால் கிச்சன் பக்கத்தில் தான் ஹஃபில் பஃபோட காமன் ரூம் இருக்கும். அதை மட்டும் நம்ம பார்த்துருப்போம். ஏன்னா இந்த ஸ்டோரியை ஃபுல்லுமே நம்ம ஹாரியோட பிஓவியில் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ அவன் எங்கெங்கெல்லாம் போகிறானோ அதை மட்டும் தான் நம்மளால் பார்க்க முடியும். அவன் எதெல்லாம் பார்க்குறானோ அதை தான் நம்மளால் பார்க்க முடியும். இப்போது நம்ம ராவன்க்ளா காமன் ரூமை பார்க்க போகிறோம். மூவியில் இதை காமிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ நீங்களாவே இமேஜின் பண்ணிக்கோங்க நான் சொல்ல அந்த ரூம் எப்படி இருக்குன்னு. ராவன்க்ளாவோட காமன் ரூமில் அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. டெசர்ட்டடாக தான் இருக்கும். நல்ல பெருசாக இருக்குமா, நல்ல சர்க்குலர் ஷேப்பில் இருக்கும். அங்கே நல்ல காத்தோட்டமாக இருக்கும். இது வரைக்கும் ஹாரி இந்தளவுக்கு காத்தோட்டமாக எந்த ஒரு ரூமையும் பார்த்ததே இல்லை ஹாக்வர்ட்ஸில். அந்த மாதிரி இருக்கும். அங்கே இருக்கிற சுவர்களில் ஃபுல்லுமே நல்லா கிரேஸ்ஃபுல்லாக இருக்கிற ஆர்ச் ஷேப்பில் விண்டோஸ்லாம் இருக்குமா, நிறையா விண்டோஸ் இருக்கும். அதில் நல்லா ப்ளூ அண்ட் பிரான்ஸ் கலரில் இருக்கிற சில்க் கர்டைனை தொங்க விட்டுருப்பாங்க. காலையிலலாம் ராவன்க்ளாஸுக்கு தான் சுற்றி இருக்கிற மலைகளோட வியூஸ்லாம் வேற லெவலில் தெரியும்னு ஹாரிக்கு அந்த காமன் ரூமை பார்க்கும் போதே தெரிஞ்சுது. காமன் ரூமோட சீலிங் நல்லா டாம் ஷேப்பில் இருக்கும். நட்சத்திரங்களாம் அங்கே பெயிண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. கீழே ஃபுல்லாக மிட் நைட் ப்ளூ கார்பெட்டை வந்து விரிச்சிருப்பாங்க. அங்கே ஃபுல்லாக நிறைய டேபிள்ஸு, சேர்ஸு, புக் கேசஸ்லாம் இருக்கும். இந்த டோருக்கு அப்படியே ஆப்போசிட்டில் நல்ல உயரமான ஒயிட் மார்பிள் சிலை இருக்கும். லூனாவோட வீட்டில் பார்த்தா ரொவனா ராவன்க்ளாவோட பஸ்ட் சிலை இருக்கும்ல, அதை வச்சே ஹாரி இதை ரெக்கக்னைஸ் பண்ணிடுவான், இதுதான் அந்த சிலை அப்படின்னு. அந்த சிலைக்கு பின்னாடி டோர் இருக்குமா, அது வழியாக தான் டார்மிட்டரி ரூமுக்கு போகிறதுக்கான வழி இருக்கும் போல அப்படின்னு ஹாரி அதை பார்த்த உடனே கெஸ் பண்ணிடுவான். ஹாரி அந்த மார்பிள் உமன் முன்னாடி நடந்து போய் நின்று அவங்க ஃபேஸை பார்ப்பானா, அவங்களோட ஃபேஸ் ஹாரியை ஒரு மாதிரி கியூசிக்கலாக ஹாஃப் ஸ்மைலோட பார்ப்பாங்களா. அது பார்க்க ரொம்ப அழகாகவும் இருக்கும், அதே சமயம் கொஞ்சம் பயமுறுத்துகிற மாதிரியும் இருக்கும். அவங்களோட தலையில் நல்ல டெலிகேட்டாக இருக்கிற சர்க்லெட் மாதிரி இருக்குமா, மார்பிள்லேயே அதை செஞ்சுருப்பாங்க. அவங்க தலைக்கு மேலே அதை வச்சுருக்கிற மாதிரி இருக்கும். ஃப்ளோரோட கல்யாணத்தில் ஃப்ளோர் தலையில் போட்டிருந்தா அந்த டியாரா மாதிரிலாம் இது சுத்தமாக இல்லை. இந்த க்ரௌனில் குட்டியாக வேர்ட்ஸ் எல்லாம் அப்படியே எழுதியிருப்பாங்களா. ஹாரி இப்போது அவனோட க்ளோக்கில் இருந்து வெளியில் வந்து ராவன்க்ளாவோட அந்த பிளிந்த் மேலே ஏறி, பிளிந்த்னா நான் இப்போ என்ன சொல்ல, அந்த சிலையெல்லாம் கல் மாதிரி இருக்கும். அந்த கல் மேலே தானே ஒரு சிலை நிற்கிற மாதிரி கட்டியிருப்பாங்க. ஸோ அந்த பிளிந்த், அதுக்கு பேர் தான் பிளிந்த்னு சொல்லுவாங்க. அது மேலே ஏறி நின்று அந்த க்ரௌனில் என்ன இருக்குன்றதை ரீட் பண்ணுவானா. விட் பியாண்ட் மெஷர் இஸ் மேன்ஸ் கிரேட்டஸ்ட் ட்ரெஷர் அப்படின்னு அதை ரீட் பண்ணுவானா. இதுதானே ராவன்க்ளா ஹவுஸோட மோட்டோ. அதாவது ஒரு பர்சனோட அறிவும் புத்தி கூர்மையும் தான் அந்த பர்சன் கிட்ட இருக்கிற விலை உயர்ந்த பொருட்கள்லாம் இருக்கும்ல, அதை விட ரொம்ப ரொம்ப வேல்யூபிளானது. இதுதானே ராவன்க்ளா ஹவுஸோட மோட்டோவாகவே இருக்குது. ஸோ அதை அவன் ரீட் பண்ணுவான். விட் பியாண்ட் மெஷர் இஸ் மேன்ஸ் கிரேட்டஸ்ட் ட்ரெஷர் அப்படின்னு அவன் ரீட் பண்ணுவான். விச் மீன்ஸ் நீ எதுவுமே இல்லாத பிச்சைக்காரனும் புத்தியே இல்லாத கிறுக்கன்னும் சொல்லுது அப்படின்னு பின்னாடி இருந்து நல்லா நக்கலாக சிரிச்சுக்கிட்டே ஒரு வாய்ஸ் வருமா. ஹாரி வேகமாக திரும்பி பார்ப்பான். அந்த பிளிந்த்ல இருந்து அப்படியே ஸ்லிப் ஆகி கீழே வந்துடுவான். அந்த ஃப்ளோரில் வந்து லேண்ட் ஆயிடுவான். பார்த்தா அவன் முன்னாடி இப்போ அலெக்டோ கேரோ நின்றுக்கிட்டு இருக்கும். ஹாரி அவனோட மந்திரக்கோலை வேகமாக உயர்த்துவானா. ஆனால் அதுக்குள்ளே அந்த பொம்பளை அதோட கையில் இருக்கிற மண்டையோட்டுக்குள்ளே இருந்து பாம்பு வெளியில் வர மாதிரி இருக்கிற அந்த சைனை அதோட குட்டையான கட்டையான விரலை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிடும். இதோட சாப்டர் 29 த லாஸ்ட் டயடம் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணிடுங்க. உங்கள் எல்லாரையும் சாப்டர் 30 த சாக்கிங் ஆஃப் செவரஸ் ஸ்னேப்பில் வந்து மீட் பண்ணுறேன். Until then, bye bye tales by Minnie.